ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் உள்ள சமையல் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான சமையலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ஒரு கூட்டு ரெசிபி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் பட்டாணியை நைட்டே ஊற போட்டு வச்சுட்டு காலையில் நல்லா அலசிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இது நான் சமையலுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பயர் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஊறி கிடைக்காது. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். மேகி, குருமா இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காயும் இந்த சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2லேருந்து 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்காண்டி சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் திக்கான காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 சுற்றி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிப்புனாவே குழந்தைகளுக்கு பிடிக்கத்தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களாவே சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை பார்த்திங்கன்னா இந்த மிக்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசை தவாவில் ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை அந்த தோசை தவாவில் போட்டு 2 சைடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட பிடிக்காதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி பிடிக்கும். இதோட ஒரு டம்ளர் பால் இல்லாட்டி ஜூஸ் கொடுத்து இதிலேருந்து 2 பிரெட் இல்லாட்டி 3 பிரெட் எடுத்து கொடுத்திங்கன்னா சூப்பராகவே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். காரம் சாப்பிடாமல் இருக்க குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. லஞ்சுக்கு நல்ல ஒரு காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டுருக்கேன். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புக்கு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்துருக்க 3 தக்காளியில் பார்த்திங்கன்னா 1 தக்காளி அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கருவேப்பிலையை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி அரைக்கிறதுக்கும் 2 தக்காளி பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா இந்த பவுலில் போட்டிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அந்த எண்ணெயிலேயே. நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு அதோட தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் பார்த்திங்கன்னா இப்போயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. பச்சை வாசமெல்லாம் நல்லா போந்தட்டிக்கும். ஒரு காரசாரமான புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அரிசி ஊற போட்டாச்சு. இப்போ நல்லா அரிசி ஊறி கிடச்சிருச்சு. இப்போ சாப்பாடு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான லஞ்ச் பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி புதினா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க சாதத்தை பார்த்திங்கன்னா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைகளுக்கான ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைல் சவ் கூட்டு வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சவ் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க சவ் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காயும் ஜீரகமும் பார்த்திங்கன்னா அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மூடி போட்டு எடுத்து இடையில கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சவ் வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்புலாம் சேர்த்துருப்போம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உப்புலாம் செக் பண்ணிவிட்டு பத்தலாட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சவ் போட்டு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.